முக்கிய செய்திகள். உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் பயங்கரவாதம் மனித குலத்தின் வெற்றி போர்க்களத்தில் அல்ல என ஐநா சபையில் மோடி பேச்சு. வெறுப்பையும் வன்முறையையும் பரப்புகிறது பாஜக. உளவியல் ரீதியாக மோடியை தோற்கடித்து விட்டதாக ராகுல் காந்தி பேச்சு. திருப்பதி லட்டு தயாரிப்பில் விலங்கு கொழுப்பு நெய் பயன்படுத்தப்பட்டதா? திண்டுக்கல் நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ். வணக்கம். மனித குலத்தின் வெற்றி என்பது போர்க்களத்தில் அல்ல, நமது கூட்டு பலத்தினால் உள்ளது என்று ஐநாவில் பிரதமர் திரு மோடி பேசியுள்ளார். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் கூட்டமைப்பின் மாநாடு அமெரிக்காவில் அதிபர் ஜோ பைடனின் சொந்த ஊரான வில்மிங்டன் நகரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க 3 நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நேற்று நியூயார்க்கில் அமெரிக்க வாழ் இந்தியர்களிடையே உரையாற்றினார். இதையடுத்து ஐநாவின் 79வது பொது சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், உலகில் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு ஐநா போன்ற சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தம் அவசியம் என்று வலியுறுத்தினார். குவாட் கூட்டமைப்பு எந்த நாட்டுக்கும் எதிரானது அல்ல என்றும் தெரிவித்த திரு மோடி, உலக அமைதிக்கு தீவிரவாதம் தான் எப்போதும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். இந்தியாவை பொறுத்தவரை ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். உலகில் ஒருபுறம் தீவிரவாதம், மறுபுறம் அதற்கெதிராக சைபர் தாக்குதல், கடல் மற்றும் வான்வழி தாக்குதல் என போர் முறைகள் மாறி இருப்பதாகவும் இஸ்ரேல், லெபனான், ஹிஸ்புல்லா மோதலை சூசகமாக குறிப்பிட்டு திரு மோடி பேசினார். இந்த பூமியின் எதிர்காலம் குறித்து விவாதிக்கும் போது மனிதனை மையமாக கொண்ட அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் மக்களை வறுமையிலிருந்து மீட்பதில் உலக நாடுகளுக்கு இந்தியா முன்மாதிரியாக திகழ்வதாகவும் 25 கோடி மக்களின் வாழ்க்கை தரம் வறுமை நிலையிலிருந்து உயர்ந்துள்ளதாகவும் பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டார். உணவும் சுகாதார பாதுகாப்பும் மக்கள் நலனில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். காலநிலை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, போர், வறுமை, பாகுபாடு ஆகியவற்றை அகற்ற அனைத்து நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்த 42 பக்கங்கள் கொண்ட திட்டத்திற்கு நேற்று ஐநா பொது சபை அங்கீகாரம் வழங்கியது. இதனிடையே 2025 குவாட் அமைப்பின் உச்சி மாநாடு இந்தியாவில் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜகவும் RSSும் நாட்டில் வெறுப்பையும் வன்முறையையும் பரப்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. கடந்த 18ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில் 26 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறவுள்ளது. காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா, மாநில காங்கிரஸ் தலைவர் திரு தாரிக் அகமது காரா, பாஜக மாநில தலைவர் திரு ரவீந்தர் ராணா உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்கள் களம் காணுகின்றனர். 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் பூஞ்ச் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்த திரு ராகுல் காந்தி மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சிகள் பலம் பெற்றுள்ளதாக கூறினார். மத்திய அரசின் மக்கள் விரோத சட்டங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்டுள்ளதாக கூறிய அவர், திரு மோடியை உளவியல் ரீதியாக தாங்கள் அசைத்துவிட்டதாக தெரிவித்தார். திரு மோடி நம்பிக்கை இழந்துவிட்டார் என்பது அவரது முகத்திலேயே வெளிப்படையாக தெரிவதாகவும் திரு ராகுல் காந்தி விமர்சித்தார். अब इंडिया गठबंधन ने, कांग्रेस पार्टी ने नरेंद्र मोदी जी की जो साइकोलॉजी है उसको तोड़ दिया है, बदल दिया है। जो उनमें पहले कॉन्फिडेंस हुआ करती थी वो सब गायब हो गया है, खत्म हो गया है। तो वो जो पहले नरेंद्र मोदी थे वो अब नरेंद्र मोदी नहीं रहे हैं. ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதே தங்களது முதல் கோரிக்கை என்றும் நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேச தயாராக இருப்பதாகவும் திரு ராகுல் காந்தி கூறினார். பாஜகவும் அதன் சித்தாந்த வழிகாட்டியான RSSும் நாடு முழுவதும் வெறுப்பையும் வன்முறையையும் பரப்புவதாக குற்றம் சாட்டிய அவர், அவர்கள் எங்கு சென்றாலும் சாதி, மதங்கள், மாநிலங்கள் மற்றும் மொழிகளுக்கு இடையே பிளவுகளை உருவாக்கி மோதலை தூண்ட முயற்சிப்பதாக விமர்சித்தார். மசோதாக்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளிப்பதில் குடியரசுத் தலைவரை மாநில ஆளுநர்கள் பின்பற்றும் வகையில் ஒரு அமைப்பு முறை உருவாக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் திரு மு அப்பாவு வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் நாடாளுமன்ற கூட்டமைப்பின் இந்திய பிராந்தியத்தின் 10வது கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதும் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதும் சட்டப்பேரவை, நாடாளுமன்ற அமைப்புகளின் தலையாய கடமை என்று கூறினார். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது நாடாளுமன்ற, மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் அதிகாரங்கள், சிறப்பு உரிமைகள், சட்ட ரீதியான விலக்குகளை வழங்குவதாக குறிப்பிட்ட திரு அப்பாவு, அவ்வாறு வழங்கப்பட்ட உரிமைகள், சலுகைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் அண்மை காலமாக மாநில சட்டப்பேரவையின் பெரும்பான்மை உறுப்பினர்களால் மற்றும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாக்களை பயன்பாட்டுக்கு கொண்டுவர முடியவில்லை என்றும், சில மசோதாக்கள் காரணமின்றி பல ஆண்டுகளாக ஆளுநர் அலுவலகத்தில் முடங்கி கிடப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
இதனால் மக்கள் பிரதிநிதிகளான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் அவர்களின் அதிருப்திக்கு ஆளாவதாக திரு அப்பாவு தெரிவித்தார். பேரவையை அவமதிப்பது என்பது சட்டப்பேரவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த மக்களை அவமதிப்பதாகும் என்று குறிப்பிட்ட அவர், ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் வெளியேற்றப்பட்ட சூழ்நிலையிலும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஓரிரு மணி நேரத்தில் தனது ஒப்புதலை வழங்குவதாக சுட்டிக்காட்டினார். எனவே குடியரசுத் தலைவரை பின்பற்றி மாநில ஆளுநர்களும் மசோதாக்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளித்து அதன் மூலம் அரசியலமைப்பு விதிகளை நிலைநிறுத்தும் வகையில் ஒரு அமைப்பு முறையை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் திரு அப்பாவு வலியுறுத்தினார். அப்போதுதான் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களின் தலையீட்டால் ஏற்படும் குழப்பங்களை தவிர்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலப்படம் இருந்ததாக எழுந்த சர்ச்சையில் திண்டுக்கல் நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஏழுமலையான் கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு உலக அளவில் பிரபலமானது. அதன் தயாரிப்புக்கு புவிசார் குறியீடும் பெறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் திரு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் போது திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டதாக முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறிய குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. லட்டு தயாரிப்புக்கான நெய்யில் மாடு மற்றும் பன்றிக் கொழுப்பு, மீன் எண்ணெய் ஆகியவற்றின் கலப்படம் இருப்பதாக கூறி குஜராத்தில் செயல்படும் மத்திய அரசின் பால் பொருட்கள் மேம்பாட்டு ஆணையத்தின் ஆய்வறிக்கையையும் அவர் வெளியிட்டிருந்தார். இதையடுத்து நெய் சப்ளை செய்த திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்தில் உணவு தர கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அங்கிருந்து நெய் மாதிரிகளையும் ஆய்வுக்காக சேகரித்து சென்றனர். இதனிடையே ஏஆர் டெய்ரி நிறுவனத்திற்கு மத்திய அரசின் சுகாதாரத்துறை சார்பில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று தோஷ நிவர்த்தி பரிகார பூஜை நடத்தப்பட்டது. கோவிலின் பழைய உண்டியல் காணிக்கை மண்டபத்தில் தலைமை அர்ச்சகர் திரு ராமகிருஷ்ண தீட்சிதர் தலைமையில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு இந்த பரிகார பூஜை நடைபெற்றது. இதையடுத்து மூலவர் சன்னதி, லட்டு தயாரிக்கும் மடப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதனிடையே திருப்பதி லட்டு பிரசாதத்தில் குட்கா பாக்கெட் மற்றும் சிகரெட் துண்டு இருந்ததாக தெலுங்கானா மாநிலம் கொல்லேக்குடம் பகுதியைச் சேர்ந்த பத்மா என்ற பெண் பக்தர் புகார் அளித்திருப்பது புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அனைவருக்கும் சொந்தமானவர் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியா கூட்டணி உருவாக முக்கிய காரணமாக இருந்தவர் யெச்சூரி என கூறினார். கூட்டணி கட்சிகளுக்குள் முரண்பாடு இருந்தாலும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என உறுதியோடு இருந்தவர் அவர் என்ற முதலமைச்சர் சீதாராம் யெச்சூரியின் மறைவு அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். கூட்டணி பேச்சின் போது தமிழ்நாட்டு தோழர்கள் முரண்டு பிடித்தாலும் திரு யெச்சூரி சிரித்த முகத்துடன் அவர்களை சமாதானப்படுத்துவார் என திரு ஸ்டாலின் கூறினார். எல்லோருக்கும் சொந்தமானவராக அவர் விளங்கினார், வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டியிருக்கிறார், எடுத்து காட்டியிருக்கிறார், வழிகாட்டி இருக்கிறார். இந்தியாவோட கருத்தியலின் அடையாளமாக ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக நாம் அவரைத்தான் குறிப்பிட வேண்டும். அவருடைய இழப்பு என்பது ஒரு கருத்தியலுக்கான இழப்பாக அமைந்துவிட்டது. அரை நூற்றாண்டு காலம் கம்யூனிஸ்டாக மட்டும் இல்லாமல் நல்ல மனிதராக வாழ்ந்த யெச்சூரியின் மறைவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என தெரிவித்த திராவிடர் கழக தலைவர் திரு கி. வீரமணி, அரை நூற்றாண்டு காலமாக எடுத்துக்கொண்ட கொள்கையிலிருந்து விலகாமல் பயணித்தவர் சீதாராம் யெச்சூரி என்பதை யாராலும் மறக்க முடியாது என கூறினார். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன், மூத்த பத்திரிகையாளர் திரு என் ராம், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். திராவிட மாடல் அரசின் தொழில்துறை சாதனைகளை குறை சொல்ல நிர்வாக திறனற்ற ஆட்சி நடத்திய எடப்பாடி பழனிசாமிக்கு தார்மீக உரிமை இல்லை என தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா எக்ஸ் பக்கத்தில் பதிலடி கொடுத்துள்ளார். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தின் போது உறுதியாக முதலீடு செய்யும் நிறுவனங்களுடன் மட்டுமே ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் பதிவிட்டுள்ளார். முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தில் 7,616 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டு 11,516 பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக தெரிவித்துள்ள திரு டிஆர்பி ராஜா, 2019ஆம் ஆண்டு திரு பழனிசாமியின் வெளிநாட்டு பயணத்தில் 5,087 கோடி ரூபாய்க்கான 27 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இன்று வரை வெறும் 434 கோடி ரூபாய் முதலீடு மட்டுமே வந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார்.
தமிழ்நாட்டில் மீண்டும் ஃபோர்ட் நிறுவன ஆலை தொடங்கப்பட உள்ளது சாதனையாக தெரியவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர், அதிமுக ஆட்சியில் கியா கார் நிறுவனம் ஆந்திரா சென்றதற்கான காரணத்தை வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா என கேட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் 2,59,534 கோடி மதிப்பில் 197 ஒப்பந்தங்கள் போடப்பட்டதில் இதுவரை 86,190 கோடி முதலீடு மட்டுமே வந்துள்ளதாகவும், அதுவும் திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் விளைவே என்றும் திரு TRB ராஜா கூறியுள்ளார். 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்த பிறகு 10,06,709 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான 891 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 535 ஒப்பந்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்தது வரலாற்று சாதனை என அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2024 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முடிந்து 9 மாதங்களுக்குள் 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 403 ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டதாகவும் திரு TRB ராஜா கூறியுள்ளார். திமுக அரசின் சாதனைகளை நாடே போற்றுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், திரு பழனிசாமியின் வயிற்றெரிச்சலுக்கு மருந்து கிடையாது என விமர்சித்துள்ளார். சென்னையை அடுத்த மறைமலை நகரில் ஃபோர்ட் தொழிற்சாலையை மீண்டும் இயக்குவதற்கான இசைவு ஆணையை புதுப்பித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. உலகின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான அமெரிக்காவைச் சேர்ந்த ஃபோர்ட் கடந்த 1996ஆம் ஆண்டு மறைமலை நகரில் தனது தொழிற்சாலையை தொடங்கியது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு உற்பத்தியை நிறுத்திய அந்நிறுவனம் இந்தியாவை விட்டே வெளியேறியது. இந்நிலையில் அண்மையில் அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அந்நிறுவன உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்கிட அழைப்பு விடுத்தார். அவரது அழைப்பை ஏற்று மறைமலை நகரில் மீண்டும் கார் உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்குவதாக அறிவித்த ஃபோர்ட் நிறுவனம் அதற்கான அனுமதி கோரி தமிழ்நாடு அரசிடம் விண்ணப்பித்தது. இதையடுத்து மீண்டும் ஃபோர்ட் தொழிற்சாலையை இயக்குவதற்கான இசைவு ஆணையை புதுப்பித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. ஆலையின் இயக்க இசைவு ஆணை கடந்த மார்ச் மாதத்துடன் காலாவதியான நிலையில் தற்போது 2028 மார்ச் 31ஆம் தேதி வரை புதுப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு பலத்த மழை கொட்டியது. பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, அம்பத்தூர், ஆவடி, தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை வரை இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. கொரட்டூர், திருநின்றவூர், திருமுல்லைவாயல் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் நேற்று மாலை வானில் கருமேகங்கள் சூழ்ந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதன் அருகே உள்ள கிராமங்களில் 1 மணி நேரம் இடியுடன் மிதமான மழை பெய்ததை அடுத்து ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். அரியலூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான கீழப்பழூர், திருமானூர் ஆகிய இடங்களில் லேசான சாரல் மழை ஆரம்பித்து பின்னர் இரவில் கனமழை பொழிந்தது. சம்பா சாகுபடிக்கு தங்கள் நிலத்தை தயார்படுத்தி வைத்துள்ள திருமானூர் பகுதி டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. இதனிடையே மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக வரும் 29ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 27ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, மத்திய அரபிக்கடல், தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் அப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மனிதகுலத்தின் வெற்றி என்பது போர்க்களத்தில் அல்ல, நமது கூட்டு பலத்தில்தான் உள்ளது என்று ஐநாவில் பிரதமர் மோடி பேசியுள்ளார். பாஜகவும் RSSம் நாட்டில் வெறுப்பையும் வன்முறையையும் பரப்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.